சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மீனாவும் முத்துவும் பேசிக்கிறாங்க. இந்த மனோஜ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் நாம் சந்தேகப்படுறது இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிக்கணும். கிறிஷோட அம்மா யார் அப்பா யாருன்னு நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் அந்த கிறிஷோட அம்மாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் என்னப்பா சொல்கிறீங்க, கிறிஷோட அம்மாவை பார்த்தீங்களா? ஆனால் நாங்கள் பார்த்தப்ப கிறிஷ் அவன் பாட்டி கூட தானப்பா ஸ்கூலுக்கு வந்திருந்தான் அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா வெளியூரில் இருக்கிறதுனால வர முடியலையாம். வீடியோ காலில் தான் டீச்சர்கிட்ட பேசினாங்க. அவங்கள நான் பார்த்தேன், ஆனால் தெளிவாகவே தெரியல. ஏன்னா மாஸ்கெல்லாம் போட்டு முகத்தை மறைச்சிருந்தாங்க. வெளியூரில் இருந்தால் முகம் காட்டக்கூடாதா என்ன? ஒன்றும் புரியல, என்னதான் நடக்குதோ தெரியல முத்து அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நானும் கிறிஷ்கிட்ட பேசணும்னு ஆசையாக போனால் அங்கே கிறிஷோட பாட்டி என்னையும் மீனாவையும் கிறிஷ்கிட்ட பேச விடாமல், எனக்கு நேரம் இல்லை நான் போய் டீச்சரை பார்க்கணுன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க இப்படி நடந்துக்கிறதுலாம் எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது, என்னன்னே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஒரு வழியாக கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கல்யாணி, நல்ல வேலை நீ வீடியோ காலில் உன் முகத்தெல்லாம் மறைச்சி பேசிகிட்டு இருந்த. ஏன்னா உன் மாமனார் பின்னாடியே உட்காந்துருந்தாரு, ரொம்பவே பதட்டமாக இருந்தது. நீங்கள் இந்த ஊருக்கு வந்துட்டீங்களா, எப்போ வந்தீங்க, என்ன ஏதுன்னு நிறைய கேள்வி கேட்டார். எப்படியோ முத்து மீனாவை சமாளித்த மாதிரியே உன் மாமனாரையும் சமாளித்து கிறிஷையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் அடிக்கடி முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு வீட்டு விலாசத்தை கொடுங்கன்னெலாம் கேட்டாங்க. நான் தான் எதுவுமே சொல்லாமல் கோவமாக பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், நல்ல வேலைம்மா, நான் இதுக்காக தான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அந்த முத்து மீனா அங்கே கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரியுமே. கிறிஷை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்க 2 பேரும் வீட்டில் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த பக்கம் வந்தால் மாட்டிப்பேன்னு நினச்சேன். அதே மாதிரி என் மாமா அங்கே வேலை செய்கிறதால என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசுகிற மாதிரி என் ஃப்ரெண்டையும் பேச வச்சேம்மா. இப்போ தெளிவாக புரியுதா? எனக்காக பேசினதே வித்யாதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மாவும், உன்னை பார்த்த உடனே கிறிஷ் இது நம்ம அம்மா மாதிரி தெரியலையே, அவங்க பேசுகிறதும் நம்ம அம்மா மாதிரியே இல்லையேன்னு சொன்னான். இவனால் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு அமைதியாரு, உன் அம்மா தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். எப்படியோ இந்த முறை தப்பிச்சாச்சு. ஆனால் மறுபடியும் அந்த ஸ்கூலில் சேர்க்க போயிட்டு யாரெல்லாம் நம்மளை பார்க்க போகிறாங்களோ, எப்படியெல்லாம் நீ வசமாக மாட்ட போறியோ தெரியல ரோகிணி. இப்படி நீ மாட்டி முழிக்கிறத விட பேசாமல் உன்னை பற்றின உண்மையை உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லிடு. நீ எதுக்காக இவ்வளோ பதட்டமாக பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா. அதுக்குடனே ரோகிணியும், எனக்கு என்ன எப்போ செய்யணும்னு தெரியும். இப்போவே கிறிஷ் தான் என்னுடைய பையன்ற உண்மையை சொல்லி நான் அந்த வீட்டில் மருமகளாக வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன்னால தான் நான் வாழ்க்கையே இல்லாமல் இருந்தேன். இப்போ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வர சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உண்மையை சொன்னால் மனோஜே என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார். அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா இந்த உண்மை எப்பயும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கே தெரியுமா கிறிஷை கூட்டிகிட்டு போகணும்னு, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அவன் என் பையன் தானே. கண்டிப்பாக ஒரு நாள் நான் மனோஜுக்கு புரிய வச்சு என்னை பற்றின உண்மையை சொல்லி கிறிஷையும் என் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. நீ என்னை பற்றி முத்து மீனா கிட்ட சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே உடனே கிறிஷோட பாட்டியும், சரி ரோகிணி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வித்யா ரோஹிணி கிட்ட, என்ன ரோகிணி இப்படி ஏமாத்திட்டுருக்க? அந்த ஸ்கூலுக்கு முத்து மீனா ஏன் உன் மாமனார் கூட வர ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நீ எப்படி தான் சமாளிக்க போறியோ? பேசாமல் உன் அம்மாவும் கிறிஷும் ஊரில் இருந்திருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. இங்கே பக்கத்துலேயே தங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு வீடெல்லாம் பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்த. பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லையே கிறிஷையும் சேர்த்து விட்ட. ஆனால் உன் வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த ஸ்கூலை சுற்றி தான் வந்துட்டுருக்காங்க. என்னைக்கு நீ மாட்ட போறியோ தெரியல அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி அவங்க தலையில் போட்டிருந்த அந்த விக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு, வித்யா இதெல்லாம் உன் வீட்லேயே இருக்கட்டும்னு சொல்ல, வேண்டாம் ரோகிணி, ஏற்கனவே முத்துவோட ஃபோனை என்கிட்ட கொடுத்து வச்ச, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என்னை நீ என்ன மாதிரிலாம் பேசி திட்டின. உன் பொருள் எதுவும் என் வீட்டில் இருக்க வேண்டாம், நீயே வச்சுக்கோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் அந்த மாஸ்க்கு விக்குன்னு எல்லாத்தையுமே தன்னுடைய பையிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரோகிணி. ஆனால் இதெல்லாம் தான் போட்டுட்டு அங்கே எல்லாரும் ஏமாற்றணுன்ற விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக இதை முதல்ல கொண்டு போய் ரூமில் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு ரோஹிணி நினச்சிட்டு அங்கே பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்க. மீனா எப்பயும் போல் வீட்டில் எல்லா வேலையும் முடிக்கிறாங்க. முடித்த மீனா கிட்ட விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி என்ன சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்க,
உங்கள் பையன் ஆசைப்பட்டு பூரி செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. நான் பூரி கிழங்கு செஞ்சு வச்சுருக்கேன் அத்தை, சாப்பிட்றீங்களா? பசிக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, என்ன மீனா நீ இப்படி விதவிதமாக செஞ்சு வச்சா நான் கண்டிப்பாக என்னுடைய எடையை குறைக்கவே முடியாது. நான் சொல்கிற மாதிரி எனக்கு சமைச்சு கொடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை நான் வெளியில் பூ கொடுத்துட்டு வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன். வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அத்தை, கொஞ்சம் வெளியிலையும் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்க, ஏன் மீனா எனக்கு உனக்கு என்னை விட உன் வெளியில் இருக்க வேலை தான் முக்கியமா? அப்படி சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்டயா கொண்டு வந்து கொடுக்குற? ரோஹிணியை பார்த்தியா? பார்லரோட ஓனராக இருக்கா, ஆனால் மாதம் மாதம் எனக்கு 5000 10,000 பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா. நீ இத்தனை மாதமாக வேலைக்கு போறியே, ஏதாவது ஒரு 1000 பணத்தையாவது கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? ஆனால் உன் தம்பி படிப்புக்கு நீ செலவு செய்கிற, உன் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கும்போதும் சம்பாதிச்ச பணத்தை அங்கே தான் கொடுத்துட்டு இருந்த. அப்புறம் எதுக்காக நீ வெளியில் வேலைக்கு போகணும்? நீ நினச்சது எதையுமே செய்ய முடியலையே உங்களால். மாடியில் ரூமும் கட்டலை, முத்து உனக்கு விதவிதமாக தங்க நகையும் வாங்கி கொடுக்கல. நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? என்ன பிரயோஜனம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் நேரம் இருந்தால் வெளியில் வேலைக்கு போ, பூ கொடுக்க போ, டெக்கரேஷன் ஆர்டரை செய், இல்லைனா வீட்டு வேலையை மட்டும் பாரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அத்தை அது இல்லை, நான் பூ கொடுக்க வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். 2 3 டெக்கரேஷன் ஆர்டரும் இருக்குது. என்னை நம்பி இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க. நான் போய் செய்யலைனா தப்பாயிராதா? அதுக்கப்புறம் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குடனே இங்கே விஜயாவும், இதே நான் ரோஹிணிக்கிட்ட சொல்லியிருந்தா அவள் உடனே நான் வேலைக்கு போகல, உங்களை பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பா. ஆனால் நீ மீனாவாச்சே, முத்துவோட மனைவியாச்சே, அதான் என் பேச்சை கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்க போல. முதல்ல போய் நான் சொன்னதை சமைச்சு கொடு, அதுக்கப்புறமா நீ வெளியில் போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் அமைதியாக எதுவுமே பேசாமல் விஜயாவுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்ற கோவத்தில் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இங்கே வேலையிலேருந்து வந்த மனோஜ் தன்னுடைய ரூமில் சந்தோஷ் சார்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்க, இங்கே சந்தோஷ் சாரும் மனோஜ் கிட்ட, மனோஜ் இப்போ நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, சொன்ன நேரத்தில் சரியாக பணத்தையும் கொடுத்துட்றீங்க, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் மலேசியாவிலையும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதா சொன்னேனே, ரோகிணிக்கிட்ட அதை பற்றி சொன்னீங்களா? அவங்க மாமா மூலமாக எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. உடனே மனோஜும், நான் இதை பற்றி ரோகிணிக்கிட்ட சொன்னேன், அவங்க அப்பா கிட்ட என்னால் பேச முடியல, ஆனால் அவங்க மாமா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்ல, மனோஜ் நீங்கள் இந்த உதவியை எனக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பெரிய ஒரு பணத்தை தருவேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு எப்பயுமே நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இப்போ நீங்கள் கடை வச்சு நடத்துகிறீங்கல்ல, இதே மாதிரி வேறு ஒரு பெரிய கடைக்கும் ஓனராக நிறைய வாய்ப்பு இருக்குது, உங்களால் தான் இந்த உதவியை செஞ்சு தர முடியும் அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்ல, இதெல்லாம் கேட்ட மனோஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, ரோகிணியால் நமக்கு நாம் இன்னொரு கடைக்கு ஓனராக போகிறோம், எப்படியாவது ரோகிணியோட மலேசியா மாமா கிட்ட நம்ம பேசணும், பேசி ஏதாவது உதவி கேட்டு சந்தோஷ் சாருக்கு உதவி செஞ்சிட்டோம்னா அப்புறம் நிறைய பணமும் கிடைக்கும், இன்னொரு கடைக்கும் ஓனர் ஆயிடலாம், முத்து மீனா முன்னாடி நாம் முன்னேறவும் செஞ்சிடலாம், வேற யாரும் நம்மளை தப்பாக பேச மாட்டாங்க. இந்த வீடு வாங்க போகிறேன்னு 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்ததுலேருந்து முத்து மீனா ரவின்னு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதனால் எப்படியாவது சந்தோஷ் சாருக்கு உதவி செஞ்சே ஆகணும், ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல இதை பற்றி பேசணும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ரோகிணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. தன்னுடைய பையை அப்படியே வச்சுட்டு அதில் தான் அவங்க போட்டிருந்த அந்த விக்கெல்லாம் இருக்குன்றதை கூட மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு இங்கே வெளியில் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து நம்ம விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் மனோஜும், ரோகிணி இங்கே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கூப்பிட, ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வேற கடையை பற்றி பேசிகிட்டு இருப்ப, நான் கொஞ்ச நேரம் ஆன்ட்டிக்கிட்ட பேசிட்டு வரேன், இரு மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் மனோஜும், என்ன இந்த ரோகிணி அப்படி அவள் பையில் என்ன தான் வச்சுருக்கா, நிறைய பொருள் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு எடுக்க போகும்போது அதை ரோகிணி பார்த்துடுறாங்க. என்ன, என் பையன் மனோஜ் எதுக்கு எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையை மனோஜ் எடுக்கும்போது இந்த ரோகிணி எடுத்துடுறாங்க. என்ன மனோஜ், என் பையில் என்ன இருக்குன்னு நீ எதுக்கு பார்க்கணும்? நான் என்னைக்காவது உன் பிஸ்னஸில் தேவையில்லாமல் தலையிடுறேனா? இல்லைல்ல. அதே மாதிரி நீ என் பையெல்லாம் எடுக்கக்கூடாது, அதில் என்ன பெருசாக இருக்க போது, பார்லருக்கு தேவையான பொருள் தான் இருக்கும், நான் இதை ஓரமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்து மேலே ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் வெளியில் போயிடுறாங்க. இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு, என்னனாலும் ரோகிணி கிட்ட நாம் எந்த ஒரு உண்மையும் மறைக்கிறதில்ல,
நாம் பொய் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் ரோகிணி என்னடானா அவள் பையில் என்ன இருக்குன்னு கூட பார்க்க விட மாட்டேங்கிறாளே, அப்படி என்னதான் அந்த பையில் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் ரோகிணி மூலமாக நமக்கு பெரிய ஒரு நல்லது நடக்க இருக்குது. அதனால் ரோகிணி கிட்ட முதல்ல சந்தோஷ் சார் சொன்னதை பற்றி பேசணும். அவங்க மலேசியா மாமா மூலமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு உதவி சந்தோஷ் சாருக்கு கிடைச்சா எனக்கும் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரோகிணி கிட்டே இதை பற்றி பேசணும்னு மனோஜ் நினைக்கிறாரு. இங்கே சாப்பிட்டுட்டு வந்த அண்ணாமலை ரோகிணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ரோகிணி இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு விஷயம் நடந்தது, உன்னை பார்த்த ஞாபகமாகவே இருந்ததுமான்னு சொல்ல. என்ன அங்கிள் என்ன நடந்ததுன்னு கேட்க, கிறிஷோட பாட்டியும் கிறிஷோ ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. கிறிஷோட அம்மா கிட்ட அந்த டீச்சர் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்க்கணுன்னு நானும் நினச்சேன். ஆனால் அவங்க மாஸ்கெல்லாம் போட்டிருந்தாங்க, முகத்தை மறைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க மாஸ்க் போடலைன்னா நம்ம ரோகிணி மாதிரியே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஓ ஞாபகம் தாம்மா வந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதை கேட்டு ரோகிணி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அண்ணாமலை மாமா என்னை கண்டுபிடிக்க கூடாதுன்னு என்னென்னவோ செஞ்சேன். ஏன் எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு வித்யாவை வேற பேச வச்சேன். ஆனால் இப்படி வந்து கண்டுபிடிச்சிட்டாரே, அப்போ என்னை ஒரு வேளை அடையாளம் தெரிஞ்சிருக்குமோ, என்னை கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க, உடனே இங்கே ரோகிணியும் நான் எப்படி அந்த பையனோட அம்மா மாதிரி இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் பெருசாக பேசினது கூட இல்லை, நானும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றுன்னு சொல்லலைம்மா, அவங்க ஒன்றை மாதிரியே இருந்தாங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அப்போவே ரோகிணிக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. என்ன இவ்வளோ முகத்தை மறைச்சிருந்தேன், ஆனாலும் அண்ணாமலை மாமா ஓரளவு நான் தான் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இனி அந்த ஸ்கூல் பக்கமே போகக்கூடாது, கிறிஷ்கிட்ட அம்மா கிட்ட கிறிஷ்கிட்டையும் பேசும்போது கூட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே முத்து யோசிக்கிறாரு, நாம் என்னடானா கிறிஷோட அம்மா ஜீவாவா இருக்குமோன்னு யோசிக்கிறோம், மனோஜோட பையன்தான் கிறிஷா இருப்பானோ அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா அப்பா என்ன இப்படி சொல்கிறாங்க, பார்லர் அம்மா மாதிரி இருக்கிறதா வர சொல்லிட்டு இருக்காங்க, இது எப்படி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற போது இங்கே உடனே மீனா கேட்குறாங்க, அப்போ அவங்க முகத்தை நீங்கள் தெளிவாக பார்க்கலையா மாமா அப்படின்னு கேட்க, அப்படி ஒன்றும் பெருசாக தெளிவாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், தெளிவாக பார்த்துருந்தா நான் வசமாக மாட்டியிருந்திருப்பேன். இதுக்காக தான் கிறிஷை பார்க்கறதுக்காகவோ இல்லை கிறிஷை பற்றின எந்த விஷயத்துலையும் நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் அம்மா இப்போவே உண்மையை சொல்லிடுன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. சரி ரொம்ப நேரமாகுது, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. இங்கே ரூமுக்கு போன ரோகிணி இதை பற்றியே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் வேலை இருக்குன்னு சொல்லி பார்லருக்கு கிளம்புற ரோகிணி தன்னுடைய பையை அங்கேயே வச்சிடுறாங்க. பையை எடுக்காமையே கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணி பார்லருக்கு போனதுக்கப்புறமா மனோஜுக்கு ஃபோன் பண்ணி மறந்து போன ரோகிணியும், மனோஜ் என் பை நம்ம ரூம்லேயே இருக்குது, அந்த ரூமில் இருக்க என் பையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தந்துடுறியான்னு கேட்க, ஆமாம் உன் பையை தொட்டா திட்டுற, இப்போ நான் உனக்கு உதவி செய்ய அந்த பையை வர கொண்டு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்காக இதை செய்ய மாட்டியா மனோஜ், உன் கடையில் நான் எவ்வளோ உனக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நான் கொண்டு வந்துடுறேன் ரோகிணி அப்படின்னு சொல்லி இங்கே கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு மனோஜ். அன்னைக்கு தான் இந்த பையில் என்ன இருக்குன்னே ரோகிணி என்ன பார்க்க விடலை, இன்னைக்கு பாத்திர வேண்டிதான், ரோகிணி தான் வீட்டில் இல்லையே அப்படின்னு ரோகிணியோட அந்த பையை எடுத்து மனோஜ் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்க, அதில் கிறிஷோட டீச்சரை ஏமாத்துறதுக்கு அவங்க போட்டிருந்த அந்த விக்கு மாஸ்க்குன்னு எல்லாமே இருக்குது. அதை பார்த்த மனோஜும் என்னது இது, எதுக்காக இந்த பேக்கில் இதெல்லாம் இருக்குது, ஒரு வேளை பார்லரில் பயன்படுத்துறதுக்காக வச்சுருப்பாளோ அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துக்கிட்டே வெளியில் போக, இதை பார்த்த விஜயாவும் என்ன மனோஜ் இது என்ன இது கொண்டு வந்திருக்கேன்னு கேட்க, தெரியலம்மா இது இந்த ரோகிணியோட பையில் இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை அதை பார்த்துட்டு எனக்கு என்னவோ இதை எங்கேயோ பார்த்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது இங்கே அவங்களுக்கு கிறிஷோட அம்மா ஞாபகம் வருது. அவங்க போட்டிருந்த இந்த விக்கும் இதே மாதிரி தானே இருந்தது, அவங்க முடியும் இதே மாதிரி தான் இருந்தது, ஆனால் இது எப்படி ரோகிணியோட பையில் வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு அண்ணாமலை, ஆமாம் மனோஜ் அதை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, மனோஜ் எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது, ரோகிணியை பற்றி நல்லா விசாரிச்சிருக்கிறியா, அவங்க சொந்தக்காரங்க யாராவது இங்கே இருக்கிறாங்களா, ஏன்னா கிறிஷோட அம்மா இந்த மாதிரியான ஒரு விக்கு தான் வச்சுருந்தாங்க, அவங்கள வந்து நான் ஏற்கனவே ரோகிணி மாதிரின்னு வேற சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, இதை நீ கொண்டு போய் ரோகிணிக்கிட்ட கொடுக்க வேண்டாம், ரோகிணி வரட்டும் என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த கிறிஷோட அம்மாவும் இதே மாதிரி மாஸ்க்கை தான் போட்டிருந்தாங்க, இதே மாதிரி விக்கை தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் அவங்க முகமே எனக்கு தெரியலை, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்படிலாம் போட்டிருப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் அதெல்லாம் எப்படி இங்கே ரோகிணியோட பைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கும்போது உடனே முத்து சொல்கிறாரு,
மனோஜ், நீ பார்லலம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கன்றதான் பேரு. ஆனா அவங்கள பத்தி எதுவுமே உனக்கு தெரியறதில்ல. இது பார்லலம்மாவோட பை தானே, அதுல என்னென்ன இருக்குன்னு எடுத்து பாரு அப்படின்னு சொல்ல, அதுல நிறைய கார்டெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்க ரோகிணியோட விலாசம் அதுல இருக்குது. அதை பார்த்த முத்துவும், அப்பா இங்க பாருங்கப்பா, இவங்க மலேசியால இருந்து வந்திருந்தா எப்படிப்பா பக்கத்து ஊர்ல இருக்க விலாசம் இந்த கார்டில் இருக்கும், இதெல்லாம் கூட இந்த மனோஜ் பார்க்காமே இருந்திருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே அதை வாங்கி பார்த்த மீனா சொல்றாங்க, ஏங்க இது கிறிஷ் பாட்டி தங்கியிருந்தாங்கல்ல அந்த வீட்டோட விலாசங்க. அப்போ இந்த ரோகிணி தான் கிறிஷோட அம்மாவாக இருப்பாங்களா? அப்போ இங்கே ரோகிணியோட அம்மா தான் அந்த கிறிஷோட பாட்டியா? இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கிறிஷோட பாட்டி நம்மக்கிட்ட கிறிஷை பேச விடாமல் அங்கே கிளாஸுக்கெலாம் அனுப்புனாங்க போல். அவங்களும் அதனால தான் பேச மாட்டேங்கிறாங்க போலப்பா. யார் கேட்டாலும் இவங்க வந்து வெளியூரில் இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த ரோகிணி மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும், ஆமாம் மனோஜ், இதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தேகம் வருது. முதல்ல ரோகிணி வரட்டும், இதெல்லாம் ரோகிணியை போட்டு பார்க்க சொல்லுவோம், நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கிறிஷோட அம்மாவை பார்த்து அந்த வீடியோ காலில் பார்த்தது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே மனோஜும், இதுக்காக தான் இந்த ரோகிணி இந்த பையன் என்னை தொட விடாமே வச்சிருக்கா போல. இந்த பையன் நான் எடுக்கும் போதெல்லாம் இந்த பையன் எடுக்காத, இது என்னுடைய பையன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது கூட இல்லை. இன்னைக்கு தானே தெரிய வந்திருக்கு. இந்த கார்டெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரோகிணி பக்கத்து ஊரில் தான் தங்கி இருந்திருக்கான்ற உண்மையே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ மலேசியாலேருந்து வரல போல. என்னை எதுக்கு பொய் சொல்லி ஏமாத்தினான்ற உண்மையை நான் ரோகிணி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு நினச்ச மனோஜ் உடனே ரொம்ப கோவமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியும், என்ன மனோஜ் அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்க, நான் எதுக்கு அங்கே வரணும், நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா, எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மனோஜ், காலையில் நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது நல்லா தானே பேசினேன், இப்போ என்ன கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது, நான் கோவத்தில் தான் இருக்கேன், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, எதுக்காக மனோஜ் இவ்வளோ கோவமாக பேசுகிறாருன்னு புரியலையே, பேசாமல் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணி. வீட்டுக்கு ரோகிணி வரும்போதே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி எப்போ வருவாங்கன்னு கோபமாக காத்துட்ருக்க, ரோகிணி வந்த உடனே என்னாச்சு மனோஜ் அப்படின்னு பாசமாக கேட்கும்போதே எல்லாரும் முன்னாடியும் மனோஜ் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. பாசமாக பேசுகிற மாதிரி இனியும் என்னை நடித்து ஏமாத்தாதா ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணியும், நான் ஒன்றை ஏமாத்தினேனா, என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன இந்த முத்துவும் மீனாவும் ஏதாவது என்னை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு கேட்க, ரோகிணி இப்படி கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. உடனே மீனாவும் பதில் சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, எங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்களை பற்றி நாங்கள் தப்பாக பேசுகிறதுக்காக மட்டும்தான் இருக்கோமா என்ன, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றின உண்மையை மனோஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காராம், அவர் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அதை விட்டுட்டு என்னை பற்றியும் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றியும் நீங்கள் பேசவே பேசாதீங்க, உங்களுக்கெல்லாம் அப்படி பேச முதல்ல தகுதியே இல்லை அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. இங்கே உடனே ரோஹிணி, என்னாச்சு மனோஜ், நான் வேலைக்கு தானே போயிருந்தேன், எதுக்காக என்னை உடனே வர சொன்னேன், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போதே இங்கே ரோகிணியோட பையில் இருந்த அந்த கார்டெல்லாம் எடுக்கிறாரு மனோஜ். இது என்ன, இதில் யாரோட பேர் போட்டிருக்கு, நீ எந்த ஊரில் இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நீ மலேசியாவிலேருந்தும் வரல, உனக்கு பக்கத்து ஊரில் அம்மா இருக்கிறாங்கன்ற உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் உன் பையில் என்னெல்லாம் நீ வச்சுருந்த, அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தின, அங்கே கிறிஷோட அம்மாவா வீடியோ காலில் பேசுனது நீ தானே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, என்னை எதுக்காக ஏமாத்தின, ஏற்கனவே உனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான், நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாதுன்ற உண்மையை எதுக்காக இப்படியெல்லாம் மறைச்ச, நான் அப்படி உனக்கு என்ன செஞ்சேன், நான் பெருசாக எந்த பொய்யும் சொல்லி உன்னை ஏமாத்தலையே, நான் ஜீவாவை விரும்பினேன், அந்த உண்மை எல்லாமே உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க இப்படி என் குடும்பத்தையே ஏமாத்தின, உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் கோவமாக இருந்த மனோஜ் வெளுத்து வாங்குறாரு. பேசாமல் இப்படியே வீட்டை விட்டு வெளியில் போயிரு, உன்னெல்லாம் நம்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணல, அதுக்காக தான் என்னை அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாரு மனோஜ். ரோகிணியும், இல்லை மனோஜ், நான் எந்த தப்பும் செய்யலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் இப்படி ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு மனோஜ்னு சொல்லும்போதே விஜயா சொல்கிறாங்க, என்னது நாங்கள் உன்னை மன்னிக்கணுமா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்க உண்மையை மறைச்சிருக்க, உன்னை மன்னிச்சு மறுபடியும் மனோஜ் உங்களை சந்தோஷமாக வாழ்வான் நீ நினைக்கிறியா,
முடியவே முடியாது. இந்த வீட்ல மருமகளா இருக்க முதல்ல உனக்கு தகுதியே கிடையாது. என்னையே ஏமாத்திட்டல. உனக்கு பார்லர் வச்சு குடுக்க வீட்ல உள்ள யாருக்கும் தெரியாம பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கேன். இப்ப கூட உன் அப்பா மலேசியால தான் இருந்தாரு. அந்த பிசினஸ்லாம் செஞ்சு வரக்கூடிய பணம் எல்லாமே மனோஜுக்கு தான் வரும்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே நீ பொய் தான் சொல்லியிருக்கல்ல. உன்னை நம்பினதுக்கு தான் இப்படி மனோஜ் ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்கான். இதுல உன்னை மன்னிக்கணுமா? உனக்கெல்லாம் என்னைக்கும் மன்னிப்பே கிடையாது. ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வீட்டு வேலை எதையுமே செய்யாம உன்னை நான் நல்லபடியா பார்த்துக்கிட்டேன். தேவையானதெல்லாம் நானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. பொய் சொல்லி ஏமாத்துற உன்னை நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு இங்க மனோஜும் விஜயாவும் வெளுத்து வாங்குறாங்க. பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என் பையை தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனால் அந்த பையில் என்னென்ன இருக்குன்னு மனோஜ் பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இப்படி இதெல்லாம் பார்த்த மனோஜ் என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி இப்படி அவமானப்படுத்தி என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்கிறாரு. நான் மனோஜ்காக என் பையனை பற்றி கூட யோசிக்காம இங்கே நான் என் பையனை என் அம்மா கிட்டேயே விட்டுட்டு நான் இங்கே இருந்தேன். ஆனால் இந்த மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க ரோகிணி. இங்கே மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க ரோகிணி. மனோஜ், நான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணலை. உன் கூட வாழணுன்ற ஆசையில் தான் பொய் சொல்லி ஏமாற்றிட்டேன். என்னை மன்னிச்சிரு. எனக்கு ஒரு பையன் இருக்க தான் செய்கிறான். அவன் பேர் கிரிஷ். அவன் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான். அவன் கூட நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் என்னுடைய எண்ணம். என்னை மன்னிக்க மாட்டியா? என்னை ஏற்றுக்க மாட்டியா மனோஜ்? நான் உன்னை உண்மையாகவே ஏமாத்தலை. என் வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சா இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேச மாட்டேன். நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை தான். ஆனால் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். உனக்கு தேவைன்னு வரும்போது எல்லா இடத்துலையும் கடன்லாம் வாங்கி கொடுத்தனே மனோஜ், அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, போதும் போதும், நீ கடன் வாங்கி கொடுத்தா நான் உன் கூட வாழணுமா என்ன? அவசியமே கிடையாது. என் குடும்பத்தையே நம்ப வச்சு ஏமாத்தின நீ என் மனைவியாக இருக்க உனக்கு தகுதி இல்லை. இந்த வீட்டோட மருமகளாக இருக்கவும் உனக்கு தகுதி இல்லை. வெளியில் போ ரோகிணி அப்படின்னு அண்ணாமலை முன்னாடி நிற்க வச்சு ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜே, நீ செய்கிறதெல்லாம் சரியா? ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. ஆனால் நம்பி அவளை கல்யாணம் பண்ணதும் உன் தப்பு தானே. உன் அம்மா பேச்சை கேட்டு பணத்துக்காக கல்யாணம் பண்ண. இப்போ நீயும் உன் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க. இதில் ரோகிணி மேலே மட்டும் தப்பு இல்லை. ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்தினா நீங்கள் 2 பேரும் ஏமாந்து போய் நிற்கிறீங்க. தப்பு உங்கள் பக்கமும் தான் இருக்குது அப்படின்னு விஜயாவையும் மனோஜையும் இங்கே திட்டி வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க ரோகிணி.